शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। श्री गुरुभ्यो नमः। हस्तामलकीयम भाष्यम ஆறாவது ஸ்லோகத்துல கடைசி பாகம். இந்த ஜீவன் முக்தியை பத்தி சொல்லிட்டு வந்துட்டு இருக்கார். ஜீவன் முக்தியை முடிச்சுட்டு ஞானத்தினால தான் மோட்சம், ஞானமும் தனியாக மோட்சத்துக்கு சேர்த்து அதோட கூட கர்ம சமுச்சயம் கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்க சொல்லிட்டு வந்துட்டு இருக்கார். இப்போ கிஞ்ச நஹி ஞானம் அஜ்ஞான நிவர்த்தோ உபகாரகம் அபேட்சதே. ஞானம் அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்றதோ இல்லையோ, ஞானம் அஜ்ஞான நிவர்த்திய பண்றதுக்கு வேற இன்னொரு காரணத்தினுடைய சகாயம் கேட்காது. எப்படி வெளிச்சம் வந்துடுத்துன்னு சொன்னா இருட்டு போயிடும். அந்த இருட்டை போக்குறதுக்கு வெளிச்சத்துக்கு வேற எந்த சகாயமும் வேண்டாம், அது வந்தா போறோம். வெளிச்சம் வந்துட்டா போறோம். இருட்டை போக்குறதுக்குன்னு ஒரு சகாயம் பண்றதுக்கு ஒரு சாமான் வேண்டியதில்லை, ஒரு வஸ்து வேண்டியதில்லை. அதே மாதிரி அஜ்ஞானத்தை போக்குறதுக்கு ஞானம் வந்தால் போரும். வந்த ஞானத்துக்கு இன்னொரு சகாயம் தேவைப்படாது. உற்பன்னாதேவ தஸ்மாத் அஜ்ஞான நிவர்த்தேர் அவசியம் பாவா. ஞானம் உற்பத்தி ஆயிடுத்தோன்னு சொன்னா அவசியம் அஜ்ஞான நிவர்த்தி உண்டு. அதுக்காக காத்து ஏதோ ஒரு வரணும், அதுக்காக காத்துட்டு இருக்குங்கிறதே கிடையாது. ததாச்ச ஸ்ருதி தமேவ விதித்வா அதிமிருத்யுவேதி நான்யः பந்தா வித்யதே அயனாய. இந்த ஸ்ருதி என்ன சொல்றது? நேரடியா இதுல இருக்கிறபடி பார்த்தோம்னா அந்த ஒரு இதுக்கு முன்னாடி நிரூபணம் பண்ணி இருக்கிற பிரம்மஸ்வரூபம் இருக்கே, அதை மாத்திரம் தெரிந்து கொண்டால் மிருத்யுவை தாண்ட முடியும், அதாவது மோட்சத்தை அடைய முடியும். இங்க ஞாத்வைவ அப்படின்னு கூட அர்த்தம் பண்ணலாம். தமேவ விதித்வா தம் விதித்வைவ. அந்த ஆத்மஸ்வரூபத்தை தெரிந்து கொண்டால்தான் மிருத்யு இல்லாமல் ஆக முடியும். இது ஒரு அர்த்தம். ஆத்ம ஞானம் இல்லாமல் இவன் மோட்சத்தை அடைய முடியாது. அதுக்கப்புறம் ஆத்ம ஞானம் வந்தாச்சுன்னா மிருத்யும் அத்தியேதி ஏவ. ஆத்ம ஞானம் வந்ததுக்கு அப்புறம் இவன் மிருத்யுவை தாண்டாமல் இருக்கவே முடியாது. ஏன்னா மிருத்யு அப்புறம் இருக்க முடியாது. ஆத்ம ஞானம் வந்தாச்சுன்னு சொன்னா மிருத்யுவை தாண்டித்தான் ஆகணும். ஒரு நிமிஷம் கூட மிருத்யு கொஞ்ச நாள் இருந்துட்டு போட்டோம்னு சொல்ல விட முடியாது. ஆக இப்படியாக அந்த ஏவகாரத்தை இடம் மாத்தி வியாக்கியானம் பண்றதுனால இந்த எல்லா அர்த்தமும் இங்கே கிடைக்கிறது. அதனாலதான் ஞானம் அஜ்ஞான நிவர்த்தியை பண்றதுக்கு வேற எந்த ஒரு காரணத்துக்காகவும் காத்துட்டு இருக்கிறவே அவசியம் இல்லை. வந்தால் உடனே அடுத்த அதே க்ஷணத்துல வந்த க்ஷணத்திலே அஜ்ஞான நிவர்த்தி அப்படிங்கிறத சொல்ற ஆச்சாரியால். அபிச்ச यदि कर्मफलं मोक्षः भवेत् तदा अनित्यत्वं प्रसज्यते घटादिवत् स्वर्गादिवच्च. ஒரு ஸ்ருதி ஒன்று இருக்கு. கப்யதேஹ கர்மஜிதோ லோகः க்ஷீயதே ஏவமேவாமுத்திர புண்ணியஜிதோ லோகः க்ஷீயதேன்னு சாந்தோக்கியம் சொல்றது. அதாவது கர்மாவாலே ஒரு கிரியையாலே எந்த ஒரு சாதனமானது ஒரு பலமானது உண்டாக்கப்பட்டதோ அது நித்தியமா இருக்குன்னு இதுவரையில் பார்த்தது கிடையாது. அது நிச்சயமா க்ஷயமாகும். அதே மாதிரி புண்ணியத்தினால வரக்கூடிய பலமும் க்ஷயமாகும். ஏன்னா அதுவும் கர்மபலம் தானே. லௌகிகமான கர்மபலங்கள்லாம் அனித்தியமா இருக்குங்கிறத பார்க்கிறோம். சாப்பிட்டா பசி தீருறது, நிரந்தரமா ஒன்றும் தீர்றது இல்லையே. ஒரு வேளைக்கு தீர்றது, அப்புறம் வர்ற வேளைக்கு மறுபடியும் விடுறது, திருப்பியும் சாப்பிட முடியா இருக்கு. அதே மாதிரிதான் கர்ம பலங்கிறது எல்லாமே ஒரு அனித்தியமாகத்தான் இருக்கும் அப்படின்னு அந்த ஸ்ருதி நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அதை சொல்றார், அனித்தியத்துவம் பிரசஜ்யதே எதி கர்மபலம் மோக்ஷோ பவே. மோட்சமானது
கர்மாவுடைய பலமாக இருக்குமானால் அது அனித்தியமாகிவிடும். எப்படி? கட்டாதிபத்து ஸ்வர்காதிபச்ச. கட்டாதிகள்லாம் பண்றா, அது என்ன நித்தியமாக இருக்கு? ஒரு கட்டமும் நித்தியம் கிடையாது. அதே மாதிரி ஸ்வர்காதியும் அனித்தியம்தான், புண்ணியபலம். அக்னிஹோத்ராதி அதே ஸ்ருதியை சொல்றார். அமுமேவார்த்தம் ஸ்ருதிரபி ஆஹ தத்யதாயிஹ கர்மசிதோ லோகஹ க்ஷீயதே ஏவமேவாமுத்திர புண்ணியசிதோ லோகஹ க்ஷீயதே. சாந்தோக்கியம் சொல்லிடுச்சு. சூத்திரக்காரன் சொல்லியிருக்கார் ஒண்ணு, அக்னிஹோத்ராதி தூ தத்காரியாயைவ இது சூத்திரக்காரேண பரம்பரையா கர்மணாம் ஹேதுத்வம் அபிஹிதம் பிரயாஜாதிவத். சூத்திரத்தை பார்த்தா நமக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரும். இந்த நித்யாக்னிஹோத்திராலாம் பண்றாளே, அந்த அக்னிஹோத்திரம் ஞானத்துக்கு என்ன காரியமோ என்ன பலமோ அந்த பலத்தையே கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த சூத்திரத்திலையும் அப்படி அர்த்தம் கிடைக்கிறது. அக்னிஹோத்ராதி தூ தத்காரியாய. தத்ன ஞானம், தத்துவஜானம். அந்த தத்துவஜானத்துடைய காரியம்னா பலம். அது என்ன வேலை பண்றதோ என்ன பலத்தை கொடுக்கறதோ அந்த பலத்தையே இந்த அக்னிஹோத்ராதி அனுஷ்டானம் பண்ண நிஷ்காம கர்மானுஷ்டானம் கொடுக்கறது அப்படின்னு சொல்லியிருக்கு. சூத்திரத்தை பார்த்தா நமக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டா, கர்மாவும் மோட்சத்துக்கு ஹேத்துன்னு தானே தெரியுது. ஞானமும் ஹேத்து, ஞானம் அந்த மோட்சத்தை கொடுக்கறதுக்கு அந்த கர்மாவும் ஹேத்துவா இருக்கு அப்படின்னு சொன்னா ஞானம் கர்மா ரெண்டும் கலந்து சமுச்சயமா சொல்ற மாதிரி இருக்கேன்னு நமக்கு சந்தேகம் வரும். அப்படி சொல்றாரு. அப்படி இல்லே, அக்னிஹோத்ராதி தூங்கிறது எந்த பிரகரணத்துல சொல்லியிருக்கார், எந்த சந்தர்ப்பத்துல சொல்லியிருக்காருங்கிறத நம்ம பார்க்கணும். அங்க ஞானம் வந்தாச்சுன்னா சஞ்சிதமான பாப்ப புண்ணியங்கள் அழிஞ்சு போயிடும் ஞானத்தினாலே. ஞானாக்னி சர்வ கர்மாணி பஸ்மசாத் குருதே ததா அப்படின்னு சொல்லியிருக்குன்னு சொன்னான். ஞானம் வந்ததுக்கு அப்புறம் அவன் செய்யற வேலைகள் அவன் செய்யறதாகவே கணக்கில் வராது. அதனால அதுக்கு கர்த்தத்துவமே இல்லை. ஏற்கனவே போன ஜென்மாவில் பண்ணி வச்சது இந்த ஞானாகிரியாலே எரிஞ்சு போயிடும். அதுவும் பலத்தை கொடுக்காது. இப்போ எது ஓடின்னு இருக்கோ அதுக்கு பிராரப்த கர்மான்னு பேரு. அது தம் பலத்தை கொடுக்குற வரையில் இருக்கும். அதை முடிச்சுட்டு அதுவும் தீர்ந்து போயிடும். ஆக மோட்சம். இதெல்லாம் எதை பத்தி சொன்னார்? எந்த சஞ்சித கர்மா அழியும் அப்படின்னு கேட்டா, அடுத்த ஜென்மாவை கொடுக்கணும்னு சேர்த்து வச்சிருந்தானே, அடுத்த ஜென்மா வரத்துக்கு காரணமாயிருந்த சஞ்சித கர்மாக்கள் எல்லாமே ஞானாக்னியாலே தக்தமாயிடும். இப்ப என்ன கேள்வின்னு கேட்டா, ஏற்கனவே சஞ்சித கர்மாவை விடுங்கோ, இந்த ஞானம் வரத்துக்கு முன்னாடி இவன் நிஷ்காமமா நிறைய கர்மானுஷ்டானம் பண்ணியிருக்கானே ஞானி, அந்த கர்மானுஷ்டானத்தினுடைய புண்ணியங்கள்லாம் என்ன ஆச்சு? அது என்ன வீணா போயிடுத்தா இல்லை வரத்து ஜென்மாவுக்கு தொடர்ந்து வருமா அப்படின்னு சந்தேகம். அதுக்கு சூத்திரக்காரர் சொல்றார், இந்த ஞானிக்கு அந்த தத்துவஞானம் எந்த காரியத்தை அதுக்கு என்ன பலமோ அந்த பலத்தை தவிர்த்து இவன் பண்ணின நித்திய கர்மானுஷ்டானத்துக்கு வேறு பலம் கிடையாது. இதேதான் அவனுக்கு அந்த கர்ம அக்னிஹோத்திராதி நித்திய கர்மாக்களுக்கு பலம் அப்படின்னு சொல்றார். இது எப்படி என்ன அபிப்பிராயத்துல சொல்றாருன்னா, அங்க பாஷ்யக்காரர் சொல்லியிருக்கா, இந்த நித்திய கர்மானுஷ்டானத்தை அவன் பண்ணிட்டு இருந்ததுனால தான் சித்த சுத்தி ஏற்பட்டு அவனுக்கு இந்த தத்துவ ஞானமே வந்திருக்கு. ஆக நித்திய கர்மானுஷ்டானங்கிறது சித்த சுத்தியை தான் ஏற்படுத்தினதுங்கிறது வாஸ்தவம். ஆனா அதுக்கு மேல அந்த சித்த சுத்தியானது இவனுக்கு தத்துவ ஞானம் வரையில் கொண்டு போய் அழைச்சிட்டு போய் தத்துவ ஞானத்தை ஏற்படுத்தி அதுக்கு மேல மோட்ச பரியந்தம் இவனை கொண்டு போய் விடுறது. அப்ப மூலத்துல அந்த மோட்சத்துக்கு சாதனமான தத்துவ ஞானத்துக்கு சாதனமான சித்த சுத்திய ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இவனுடைய அக்னிஹோத்திராதி கர்ம அனுஷ்டானம் இருக்கே, இதையும் நாம பரம்பரையா மோட்சத்துக்கு சாதனம்னு சொல்றதுக்கு தப்பு கிடையாது. ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டா, இது ஒன்றும் மோட்சத்துக்கு சாதனம் இல்லை, ஞானம் தான் மோட்ச சாதனம். இது ஞானத்துக்கு சாதனம். இதை போய் மோட்சத்துக்கும் இது சாதனம், அதனால இது வீணா போகாது அப்படின்னு சொல்லணுமே. எதுக்காக சொல்லணும் அப்படின்னு கேட்டா, இந்த முமுட்சுவுக்கு ஆரம்ப காலத்திலே கர்மானுஷ்டானம் தேவைப்படுறது. நிஷ்காம கர்மானுஷ்டானம் யோகா கர்ம யோகம் தேவைப்படுறது.
அந்த கர்ம யோகத்துல அவனை பிரவர்த்திக்க வைக்கணும்னு சொன்னா அவனுக்கு அபீஷ்டமான அந்த மோட்சம் இருக்கே, நீ இப்ப பண்ணக்கூடிய இந்த நித்திய கர்மாக்கள்லாம் அந்த மோட்சத்துக்கு உபயோகப்படும் அப்படின்னு சொன்னாதான் அவன் நிம்மதியா அனுஷ்டானம் பண்ண முடியும். நித்திய கர்ம அனுஷ்டானம். கர்மாவால மோட்சம் வராது அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா சிரமப்பட்டு அவன் நித்திய கர்ம அனுஷ்டானம் பண்றதெல்லாம் இதெல்லாம் வேஸ்ட் போல இருக்கே, நமக்கும் மோட்சம் தான் வேணும், இதுக்கு மோட்சத்துக்கு கர்மா சாதனம் இல்லைன்னு ஆயிடுச்சு, அப்ப இது எதுக்காக நம்ம சிரமப்படணும், அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்னு கேட்பான். அதுக்காக சொல்றது இல்லே, இந்த கர்மானுஷ்டானம் உனக்கு மோட்சத்துக்கு தான் சாதனமாகும். ஆக என்ன சாச்சு, இந்த கர்மானுஷ்டானத்துடைய பலமாகத்தான் ஞானமே வந்திருக்கு, தத்துவ ஞானமே. அந்த தத்துவ ஞானத்தினால மோட்சம் வந்திருக்கு. ஆக பரம்பரையா மோட்சத்துக்கு சாதனமானபடியாலே சூத்திரக்காரர் அக்னிஹோத்ராதி தூ தத்காரியாதீவ அப்படிங்கிற இந்த சூத்திரத்துல தத்துவஜான துவாரா மோட்ச சாதனத்தும் கர்மானுஷ்டானத்துக்கு இருக்கு. ஆக இது வீணா போல. இந்த முமுக்ஷு செஞ்ச அந்த நித்திய கர்மானுஷ்டானம் இருக்கே, அது ஜானாக்னியால போச்சுங்கிறது இல்லை. ஏன்னா அதனுடைய பலத்தை அடைஞ்சிருக்கலாமா, அது வந்துடுத்து. இந்த பிராரப்த கர்மா அது கூட ஜானாக்னியால போகிறது இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, அதனுடைய பலம் தான் கிடைச்சி போச்சு. தக்தமாறுதுங்கிறதுக்கு என்ன லட்சணையா, என்ன அர்த்தம்? காஷ்டத்தை அக்னி எரிக்கிற மாதிரி இந்த ஞானாக்னியானது பிராரப்த வித்திரிக்தமாக ஏற்கனவே இருக்கிற எல்லா கர்மாவையும் எரிச்சு விடுறது அப்படின்னா அப்படியே அர்த்தம் எடுக்க முடியாது. எரிஞ்சது சாம்பலா போகும்னு அர்த்தம் இல்லை. பஸ்மசாத் அந்த கர்மாக்கள் சஞ்சித கர்மா இதுக்கு மேல வேலை செய்யாதுன்னு அர்த்தம். அது அப்படியே வீணா போயிடும், ஞானம் வந்ததுக்கு அப்புறம் பலத்தை கொடுக்காது அப்படின்னு அர்த்தம் சொல்லணும். இதுதான் பஸ்மசாத் கொடுத்த விஷயம். அப்ப அந்த விதத்துல பார்த்தா ஞானத்தினாலே அது எரிஞ்சு போகிறதுங்கிறது பலத்தை கொடுக்க முடியாமல் போகிறது அப்படிங்கிற அர்த்தம் தான். அப்படின்னு சொன்னா இன்பம் பண்ணின நித்திய கர்மானுஷ்டானங்கள் இருக்கே, அது இவனுக்கு சித்த சுத்தி ரூபமான தன்னுடைய பலத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அப்ப அதை எப்படி ஞானத்தினால போச்சுன்னு சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. ஆகையாலே நித்திய கர்மானுஷ்டானம் தன்னுடைய பலத்தை அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்துடுறது. சஞ்சித கர்மாக்கள்லாம் அடுத்த ஜென்மாவுக்காக காத்துருக்கு, ஆனா அடுத்த ஜென்மாங்கிற தன்னுடைய பலத்தை கொடுக்கறது இல்லை. ஆகையால ஞானாக்னியால அது எரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றோம். நித்திய கர்மாக்கள் அப்படி இல்லை. அதனால நித்திய கர்மாக்கள் அவசியம் பண்ணலாம் அப்படின்னு முமுக்ஷுவுக்கு அதுல உபதேசம். அதுக்காக தான் அந்த நித்திய கர்மாக்கள் மோட்ச வரையில் கொண்டு போய் விடும்னு சொல்றது. அக்னிஹோத்ராதி தூ தத்காரியாதிவ, அதுதான் பிரயாஜாதிவத் கர்மணாம் முக்தி ஹேதுத்துங்கிற. பரம்பரையா கர்மணாம் முக்தி ஹேதுத்துவம் பிரயாஜாதிவத். தரிசபூர்ணமாசாபியாம் ஸ்வர்க காமோஜேத்தன்னு இருக்கு. ஸ்வர்க பலத்துக்காக இவன் அனுஷ்டானம் பண்றான், தரிசபூர்ணமாச அனுஷ்டானம். அதுல பிரயாஜம் அனுயாஜங்கள்லாம் வருது. அதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டா, அது பண்ணினாதான் இந்த தரிசபூர்ண மாசத்திலேருந்து சொர்க்க பலம் வர முடியும். ஆகையால பிரயாஜங்கள்லாம் நேர அவனுக்கு ஒன்னா ஸ்வர்க சேத்து இல்லை, ஆனா பரம்பரையா தூரத்துல இருந்து ஸ்வர்க சேத்து ஆயிடுறது. அதே மாதிரிதான் நித்திய கர்மானுஷ்டானம் அப்படிங்கிறதும் மோட்சத்துக்கு ஹேத்து, பரம்பரையா ஹேத்துன்னு தெரிஞ்சுக்கணும். அதஹ ஞானார்த்தத்வேன கர்மணாம் உபயோகா அஸ்தேவ. அதனால முமுக்ஷுவா இருந்தாலும் சரி, அவன் கர்மாவை மொத்தமா வேண்டான்னு விடுறதுக்கு சொல்லலை. அந்த ஞானத்துக்கு சாதனமாக அந்த கர்மாவை உபயோகப்படுத்திக்கலாம், அனுஷ்டானம் பண்ணலாம். ஞானார்த்தத்வேன கர்மணாம் உபயோகா அஸ்தேவ. கர்மா உபயோகம் இருக்கு. ஞானோத்பத்தேஸ்து பரம் கர்மணாம் உபயோகா பாவேபி லோகசங்கிரகார்த்தம் அனுஷ்டானம் கர்த்தவியமேவேதி சர்வம் சமஞ்சசம். சரி, ஞானம் வரத்துக்கு முன்னாடி அனுஷ்டானம் பண்ணிலாம் சித்த சுத்தியை கொடுத்து அவனுக்கு உபயோகப்பட்டிருக்கு, ஞானம் வரத்துக்கு உபயோகப்பட்டிருக்கு. சரி, சில பேர் ஞானி ஆனதுக்கு அப்புறம் தத்துவ ஞானியா இருந்தாலும் மேற்கொண்டு அதே கர்மாக்கள் எல்லாம் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்காளே. முன்னாடி பண்ணின மாதிரியே ஜனக்கர் ஞானியாக இருந்துட்டோம் அதே மாதிரி எல்லா காரியமும் பண்ணிட்டு இருந்தாரு அனுஷ்டானம்லாம் அப்படின்னு கேட்டா, அது இனிமே சித்த சுத்திக்காகவோ ஞானத்துக்காகவோ இல்லை, அது லோக சங்கிரகார்த்தம் அனுஷ்டானம். அந்த அனுஷ்டானம் பல பேர் இவர் அனுஷ்டானம் பண்றத பார்த்து கத்துக்கிறதுக்காக, தானும் அனுஷ்டானம் பண்றதுக்காக கத்துட்டு அவ அனுஷ்டானம் பண்றது. இவாளுக்கு வேண்டியதில்லை, இவாளுக்கு இனிமேல் கர்மானுஷ்டானம் தேவையில்லை, அதனால வர வேண்டிய பலம் வந்தாச்சு. இருந்தாலும் இவ அனுஷ்டானத்தை பண்றத
மற்றவா பார்த்தான்னா சரி பெரியவர் அவரே பண்றாருன்னா நாமளும் பண்ணணும் சொல்லி அவளுக்கு பிரவൃத்தி வரும். இதுக்காகத்தான் அனுஷ்டானம், இதுதான் லோக சங்கிரகம் அப்படின்னு சொல்லி இந்த விசாரத்தை ஒரு வழியா முடிச்சு விட்டார். இனிமே நாம 7வது ஸ்லோகத்துக்கு போறோம். நனு கதம் ஏக ஏவ ஆத்மா யுகபத்து அநேகாம் புத்திம் அதிதிஷ்டதி. இந்த ஒரு கேள்வி. நீங்க அத்வைத்தம்னு சொல்றீங்க அப்படின்னா எத்தனை ஆத்மான்னு கேட்டா ஒரே ஒரு ஆத்மா. அத்வைத்தங்கிறது என்ன அர்த்தம்? ஆத்மா ஒண்ணு. சரீரம் நிறைய இருக்கலாம், இந்திரியங்கள்லாம் நிறைய இருக்கு, மனசு நிறைய இருக்கு, புத்தி நிறைய இருக்கு, அதெல்லாம் நிறைய இருக்கு. ஆனா ஆத்மா ஒன்னே ஒண்ணுதான் இருக்குங்கிறான். இதுதான் அத்வைத்தம். அப்படி இருந்தால் ஒரே ஒரு ஆத்மா ஒரே சமயத்துல அத்தனை சரீரத்திலையும் அந்த புத்தியை எப்படி பிரேரணை பண்ணும்? அந்த புத்தியை வச்சு எப்படி வேலை வாங்கும்? யுகபத்து ஒரே சமயத்துல அநேகாம் புத்தியும் கதம் ஏக ஏவ ஆத்மா அதிதிஷ்டதி. ஒரே சமயத்துல அத்தனை புத்திகளும் வேலை செய்யறதே. இத்தனை பேர் இருக்கா, எல்லாருக்கும் புத்தி இருக்கு. அந்த புத்தி ஒன்றும் சும்மா இல்லை, ஏதாவது வேலை பண்ணிட்டு இருக்கு. அப்படி வேலை பண்றதுக்கு ஆத்மா தான் காரணம். ஆத்மா இல்லாட்ட புத்தி வேலை செய்யாது. அப்போ ஒரே ஆத்மான்னு சொல்லிட்டா, தனித்தனியா ஆத்மா இருக்குன்னு சொல்லிட்டா, ஆளுக்கு ஒரு ஆத்மா, ஒவ்வொரு ஆத்மா ஒவ்வொரு புத்திய வேலை பண்ணி வைக்கிறது அப்படின்னு சொல்லலாம். எல்லா இடத்துலயும் ஒரே ஆத்மான்னு சொன்னா அது எப்படி இந்த பெரிய காரியத்தை ஒரே சமயத்துல பண்ண முடியும்? ஏன் பண்ண முடியாதுன்னு கேட்டா அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றோம். நஹி ஏக ஏவ அஸ்வசாதி யுகபத்து அநேகான் அஸ்வான் அதிதிஷ்டன் உபலப்யதே. இங்கே ஒரு குதிரையில குதிரைக்காரன், குதிரையில ஏறவன் அஸ்வசாதினா குதிரை சவாரி செய்கிறவன். ஒரு சமயம் அவன் யுத்தத்துல குதிரை படையில இருப்பான். அவன் அஸ்வசாதின்னு அவனை சொல்லலாம். இல்லை சாதாரணமா சவாரி பண்ணிட்டு இருக்கிறவனும் அஸ்வசாதி தான். ஒரு அஸ்வசாதி, ஒரு ஆளு ஒரே சமயத்துல அநேக அஸ்வங்களை மேல ஏறிண்டு அதை பிரேரணை பண்ண முடியுமா? ஏறினா ஒரு அஸ்வத்துல தான் ஏற முடியும். எல்லா அஸ்வத்திலையும் ஒரே சமயத்திலையும் ஏறுறாங்கிறது சாத்தியம் இல்லை. அதே மாதிரி இந்த ஆத்மா ஒரே சமயத்துல அத்தனை புத்தியையும் வேலை வாங்கிறது, புத்தியை விட்டு வேலை வாங்குறதுன்னு சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு சரீரத்துல ஒரு புத்தியை அது வேலை செய்ய வைக்கிறது அப்படின்னு சொன்னா அது கரெக்டா இருக்கும். மொத்தமா எல்லாத்துக்கும் ஒரே ஆத்மா வச்சுட்டா சமாளிக்க முடியாது அப்படின்னு இந்த பூர்வபக்ஷி நினைக்கிறான். கிரமேணத்து அதிஷ்டானம் யுக்தம். இது ஒரே சமயத்திலேன்னு விட்டோம்னா பரவாயில்ல. ஒரு சமயத்துல இவனுடைய புத்திக்கு வேலை கொடுக்கறது, இன்னொரு சமயத்துல கொஞ்ச நேரம் கழிச்சு அடுத்தவனுடைய புத்திக்கு வேலை செய்யுது. இப்படியாக கிரமமாக ஒவ்வொரு புத்தியையும் இந்த ஆத்மா வேலை செய்ய வைக்கிறது அப்படின்னு சொன்னா அது கொஞ்சம் பரவாயில்லைங்கிறார். தச்சேக நாஸ்தி. ஆனா உங்க சித்தாந்தம் அப்படி இல்லை. யுகபதேவ சர்வபுத்தீனாம் ஸ்வவியாபாரே பிரவೃத்தி தரிசனா. உங்க சித்தாந்தம் அப்படி இருக்கவே முடியாது. ஏன் இருக்க முடியாதுன்னு கேட்டா அது பிரத்யக்ஷ விருத்தம். என்ன ஆகும்? இந்த ஆத்மா ஒருத்தனுடைய சரீரத்திலே புத்தியை வேலை பண்ணி வச்சுட்டு இருக்கும் போது மற்ற அத்தனை பேருடைய புத்தியும் அப்படியே ஸ்தப்தமா நிக்கணும், வேலை செய்ய முடியாம. ஏன் அப்படின்னு கேட்டா ஆத்மா அங்க இருக்கு, ஒருத்தனுடைய புத்தியை வேலை பண்ணி வச்சுட்டு இருக்கு, அவர் ஆத்மா வந்தா தான் நம்ம புத்தி எல்லாம் ஓடும் அப்படின்னு சொல்ல வேண்டியதா இருக்கும். அப்படி ஏதாவது இருக்கோ? ஒரே சமயத்துல கோடிக்கணக்கான பிராணிகள்ல புத்தி வேலை செய்யுது. அப்போ இது ஒரே ஒரு ஆத்மாவை வச்சுட்டு பண்ண முடியாது. அதனாலே சொல்றார், தச்சேக நாஸ்தி யுகபதேவ சர்வபுத்தீனாம் ஸ்வவியாபாரே பிரவೃத்தி தரிசனா அனதிஷ்டிதானாஞ்ச பிரவೃத்தி அசம்பாச்ச. ஆத்மா எதுக்கு புத்தி தானே வேலை பண்ணிட்டுமே அப்படின்னு கேட்டா, புத்தி ஜடம்னு சித்தாந்தம், அது தானா வேலை செய்யாது. ஆத்மா அதை தூண்டி விட்டாதான் அது வேலை செய்யுமே தவிர இல்லாட்டா பண்ணாது. அதனால என்ன சொல்ல வரேன்னு கேட்டா, ஏகா ஆத்மா, ஆத்மா அத்வைத்தம் சொல்ல வேண்டாம், ஒரே ஒரு ஆத்மா வச்சிருந்தா போறல. அதனால எத்தனை சரீரமோ அத்தனை ஆத்மா இருக்கட்டும். இத்யதாக இந்த கேள்விக்கு பதில் சொல்லு. யதானேக சக்ஷு பிரகாசோ ரவிர் ந கிரமேண பிரகாசீகரோதி பிரகாஷ்யம் அநேகாதியோ யஸ்ததைக பிரபோதः சநித்யோபலப்தி ஸ்வரூபோஹமாத்மா. காண்கிறார் சூரியனை பாரு.
இந்த சூரியன் தான் நம்ம கண்ணுக்கு பிரகாசத்தை கொடுக்குது. அப்படின்னா கண்ணால விஷயத்தை பார்க்கறதுக்கு சூரியன் அனுகிரகம் பண்றது, அதுதான் பிரேரணை பண்றது. இப்போ அத்தனை பேருக்கும் கண்ணு இருக்கு, கண்ணால பார்க்கறா. தரிசனங்கிற ஒரு காரியத்தை பண்ணி கொடுக்கறது கண்ணு. ஒவ்வொரு கண்ணுக்கு ஒவ்வொரு சூரியன் தேவைப்படுறதா? ஆகாசத்துல ஒரே ஒரு சூரியன் தானே இருக்கார். அவர் வெளிச்சத்தை கொடுத்துடுறாரு, மொத்தமா கொடுத்துடுறாரு. ஒருத்தருக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னொருத்தருக்கு கொடுக்குறாருன்னு கிரமமா கொடுக்குறாரா என்ன? அது இல்லை. அவர் கொடுக்கறத ஒரே சமயத்துல வெளிச்சத்தை போட்டு விடுறார் உலகம் பூரா. ஆனா அந்தந்த கண்ணு வேலை செஞ்சு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான ஞானத்தை உண்டு பண்ணுறது. இப்படி இருக்கா இல்லையா? யதா அநேக சக்ஷு பிரகாஷா ரவிஹி, அநேக சக்ஷுந்திரியங்களுக்கு பிரகாசமாக இருந்துட்டு உபகாரம் பண்ணக்கூடிய அந்த சூரிய பகவான் ந கிரமேண பிரகாஷீகரோதி பிரகாஷம், அதனால பிரகாசிக்கப்பட வேண்டிய பொருட்களை ஒவ்வொன்றாக கிரமமாக பிரகாசப்படுத்துறதோ இல்லை, ஒரே சமயத்துல பண்ணி முடிச்சு விடுறது காரியத்தை. அநேகா தியா தியா யஹா ததைக பிரபோதா, அதே மாதிரிதான் சைத்தன்ய பிரகாசமா இருக்கக்கூடிய இந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கே, இதுவும் ஒரே ஆத்மாவா இருந்துட்டு அத்தனை கண்களையும் இல்ல அத்தனை புத்தியையும் பிரேரணை பண்ண முடியும். சூரியன் ஒண்ணு, அதனுடைய பிரகாசம் ஒண்ணு, ஆனா கண்ணு ஒண்ணு இல்லை. ஒவ்வொருத்தனுடைய கண்ணு ஒவ்வொரு விதமா வேலை பண்ணி அது ஒவ்வொரு விஷயத்த தெரியப்படுத்துறது. அதுக்காக சூரிய பகவான் இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம்னு மாத்தி மாத்தி வெளிச்சத்தை போடணும் அவசியம் இல்லை. அவர் மொத்தமா வெளிச்சத்தை விட்டு விடுறார். அதுக்கு அதை வச்சிருந்தா அத்தனை கண்களும் வேலை செய்யறதுன்னு எப்படியோ அதே மாதிரி ஒரே ஒரு ஆத்ம சைத்தன்யத்தை வச்சுண்டு அத்தனை சரீரத்தில் இருக்கக்கூடிய புத்திகளும் அதுக்கு தகுந்தா போல வாசனானுசாரின மற்ற காரணங்கள்லாம் இருக்கோ இல்லையோ அதுக்கு தகுந்தா போல வேலை செய்யறது. அப்ப எந்த சைத்தன்யத்தினுடைய சாநித்தியத்தினால புத்தி வேலை செய்யறதோ ச நித்தியோபலப்தி ஸ்வரூபோஹமாத்மா, அந்த சைத்தன்யம் தான் நித்திய உபலப்தி. நித்யா உபலப்தினா நித்திய ஜான ஸ்வரூபம், நித்திய ஜான ஸ்வரூபமான ஆத்மா நான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றது. வியாக்கியானம் படிப்போம். யதா ஏன ஏன பிரகாசகத்துவ பிரகாரேன, ஏன பிரகாரேனு தான் சொல்லணும். இங்க உள்ள பிரகாசம், இங்க உள்ள பிரகாரம் என்னன்னு சொன்னா அது பிரகாசம், பிரகாசத்தை கொடுக்கிறது. இது ரவிஹி ஆதித்யா, சூரியன் ஏக ஏவ, நமக்கு தெரிஞ்ச ஒரு சூரியன் தான் இருக்கார். அநேகேஷாம் சக்ஷுஷாம் பிரகாசகா யுகபதேவ அநேகானி சக்ஷும்ஷி அதிதிஷ்டதி. சக்ஷுஷு தெரியுறதுன்னு சொல்லக்கூடாது, கண்ணு தெரியல, கண்ணால தெரியுறது, கண்ணால மற்ற விஷயங்கள்லாம் தெரியுது. அப்படி தெரியறதுக்கு இந்த சூரிய பகவானுடைய அனுகிரகம் தேவைப்படுறது. ஆனா இது ஒரே சமயத்துல அனுகிரகம் பண்ணிடுறது. அத்தனை கண்களும் அதுகளுக்கு எது வேணுமோ அப்படி பிரிச்சு பல விஷயங்களை பார்த்து கொடுக்கறது. அதனால நச்ச கிரமேண ஏகைகஸ்மின் சக்ஷுஷே பிரகாஷ்யம் பிரகாஷீகரோதி, இவனுக்கு ஒரு தடவை அவனுக்கு ஒரு தடவை வரிசையா ஒவ்வொருத்தருக்கா அந்த கண்ணுக்கு பிரகாசத்தை கொடுத்துட்டு இருக்கா சூரியன் அப்படின்னு சொன்னா அப்படி இல்லை, எல்லாம் ஒரே சமயத்துல நடந்து விடுறது. ததா அதே மாதிரி ஏனைவ பிரகாரேன ஏகச்சாதோ பிரபோதஸ்ச ஏக பிரபோதா, ஒரே ஞானம், பல ஞானங்கள் இல்லை, ஒரே ஞான ஸ்வரூபம், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு சொல்லக்கூடிய அந்த சைத்தன்யம். சஹா அதிஷ்டாதா அநேகாஹ தியஹ புத்திஹி யுகபத் அதிதிஷ்டதி, ஒரே சமயத்துல கிரமமா முதல்ல அதுக்கு அப்புறம் இதுக்கு அப்புறம் அதுக்குன்னு வரிசையா இல்லை, ஏக காலத்துல அத்தனை புத்தியையும் சேர்த்து. இதுவோ வியாபகம் ஆத்மஸ்வரூபம், அதனால எல்லா புத்தியும் இந்த வியாபகமான ஆத்மஸ்வரூபத்துக்கு உள்ளதான் வந்தாகணும். அதனால ஒரே சமயத்துல அத்தனை புத்தியும் பிடிக்கும். அது ஆனா வித்தியாசம் என்னன்னு கேட்டா அந்தந்த புத்தியில உள்ள வாசனைகள் மாறுபடும், எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. அதே மாதிரி எதிர்த்தாப்புல இருக்கிற விஷயம் மாறும், அதுலயும் வித்தியாசம் இருக்கும். ஆக எப்படியா இருந்தாலும் ஒரே ஆத்மாவில மாற்றம் இல்லை, அது எல்லா சக்ஷுக்கும் ஒரே, எல்லா புத்திக்கும் ஒரே ஆத்மாவே இருந்துட்டு அந்த தன் தன் வேலையை அந்த புத்தி செய்யறதுக்கு வேண்டிய ஒரு பலத்தை கொடுக்கறது அப்படின்னு சொல்லணும். பிரகாஷ்யம் பிரகாஷீகரோதி யஹா,
இந்த விதத்திலே எல்லா புத்தியையும் ஒரே சமயத்திலே பிரேரணை பண்ணிண்டு ஒரு சைத்தன்ய ஸ்வரூபமான பிரகாசம் இருக்கே, சோகம் ஆத்மா இது சம்பந்த. அதுதான் ஆத்ம பிரகாசம், அதுதான் நான். இப்ப அடுத்த ஸ்லோகம் 8வது ஸ்லோகம். இதுல என்ன சொல்றார்? நானு அஸ்தி தர்ஹி ரவிரேவ புத்தீனாம் பிரேரக அதிஷ்டாதா. எப்படியும் கண்ணு வேலை செய்யறதுக்கு அந்த சூரிய பகவான் வேணும். இந்த சூரிய பகவானே புத்தியையும் பிரேரணை பண்ணட்டுமே, இந்த சைத்தன்ய ஸ்வரூபமான ஆத்மா எதுக்கு அப்படின்னு ஒருத்தன் கேட்கிறான். நமக்கு கண்ணு தெரியறதுக்கு வெளிச்சம் இருக்கு, வெளிச்சம் வேணும். அந்த வெளிச்சத்தை கொடுத்து சூரிய பகவான் பண்ணி வச்சு விடுறார். இதே சூரிய பகவான் புத்திக்கும் வெளிச்சத்தை கொடுக்கட்டுமே, அது ஞானம் வரத்துக்கும் அது அவரே அனுகிரகம் பண்ணலாமே. இதுக்கு போய் நீங்க சைத்தன்ய ஸ்வரூபமான தனியான ஆத்மாவை எதுக்காக கொண்டு வரணும்? அதான் கேட்கிறான். நானும் அஸ்து தர்ஹி ரவிரேவ புத்தீனாம் பிரேரகா அதிஷ்டாதா கிம் ஆத்மாபியுகமேன. சைத்தன்ய ஸ்வரூபமா ஒரு ஆத்மாவை நம்ம எதுக்காக ஒத்துக்கணும்? ததாச்ச ஸ்ருதிஹி. சூரிய பகவான் புத்தியை பிரேரணை பண்ண முடியுமான்னு கேட்டா நம்ம தான் நித்தியம் சொல்றோமே, தியோ யோன பிரச்சோதயாதிதி. சூரிய பகவானை பார்த்து என்னுடைய புத்தியை நீங்க பிரேரணை பண்ணணும், நல்ல புத்தியா இருக்கணும், நல்லபடியா நல்ல வழியில போகணும்னு நீங்க தான் தூண்டி விடணும்னு கேட்கிறோமே. அதாக இதுக்கு சொல்றார். ஆக ஆத்மாவே வேண்டாமே, சூரிய பகவானை வச்சுட்டே நமக்கு கண்ணும் தெரியலாம், அந்த புத்தியும் வேலை செய்யலாம், எல்லாம் நடக்குமே அப்படின்னு கேட்டான். அதுக்கு சொல்றார். விவஸ்வத் பிரபாதம் யதா ரூபமக்ஷம் பிரகிருண்ணாதி நாபாதமேவம் விவஸ்வான் யதா பாத ஆபாசயத்யக்ஷமேகஹ ச நித்யோபலப்தி ஸ்வரூபோஹமாத்மா. என்ன சொல்றார்? அந்த சூரிய பகவான் கண்ணுக்கு எப்படி உபகாரம் பண்றாரு தெரியுமோ? அவர் கண்ணுக்குள்ள உட்கார்ந்துட்டு கண்ணை பிரேரணை பண்ணல, விஷயத்துல பட்டு கண்ணால அந்த விஷயத்தை பார்க்கும்படியாக செய்யறார். அதாவது எந்த விஷயத்தை கண்ணால பார்க்கணுமோ அதுல வெளிச்சம் படாமல் அது இருட்டுல இருந்து விடுத்தோன்னு சொன்னா நம்ம கண்ணை திறந்தாலும் அது பார்க்க முடியாது. அப்ப அந்த விஷயத்துல படணும் அது. அப்ப சூரிய பகவான் விஷயத்திலே தன்னுடைய பிரகாசத்தை கொட்டுறார். அப்ப விஷயம் பாசமானமாக ஆயிடுறது அவருடைய பிரகாசத்திலே. அப்படி இருக்கும்போது நம்ம கண்ணு அதை போய் தியானம் தெரிஞ்சுட்டு விடுறது, இதோ அந்த விஷயம் இருக்கு அப்படின்னு. அப்ப என்ன பண்றார்? சூரியன் முதல்ல அந்த விஷயத்தை பிரகாசப்படுத்துறது, அப்புறம் நம்ம கண்ணு அதை நமக்கு தெரிவிக்கிறது, அந்த கட்டம் அங்க இருக்கு அப்படின்னு. அதனால விவஸ்வத் பிரபாகம், சூரியனாலே பிரகாசிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை, ரூபத்தை, அக்ஷம்னா நம்ம இந்திரியம், அதாவது கண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். கண்ணு பிரகிருண்ணாதி, கிரகிக்கிறது. சூரியன் அதை பிரகாசப்படுத்தலைன்னு சொன்னா நீங்க கண்ணை திறந்து வச்சாலும் ஒன்றும் தெரியாது. அதனால நாபாதம் ஏவம் ஏவம் நாபாதம் அப்படின்னு அங்க நிறுத்தணும். அபாதம், சூரியனாலே பிரகாசப்படுத்தாத ஒரு விஷயத்தை நம்ம கண்ணு கிருண்ணாதி, கிரகிக்காது, இதுக்கு தெரியாது. ஏவம் இந்த திருஷ்டாந்தம் ஒன்று சொன்னோமோ இல்லையோ, அதே மாதிரி தான் இந்த சூரியன் கூட சைத்தன்யத்தினால பிரகாசமான வஸ்துவைத்தான் பிரகாசப்படுத்த முடியும். எப்படி கண்ணானது சூரிய பிரகாசத்தினால முன்னாடியே பிரகாசிச்சுட்டு இருக்கக்கூடிய வஸ்துவைத்தான் தெரிவிக்க முடியும், பிரகாசப்படுத்தும்னு சொல்றோமோ, அதே மாதிரி அந்த சூரியன் அந்த வஸ்துவை பிரகாசப்படுத்துறதுக்கு முன்னாடி அது சாட்சியால பிரகாசித்தமாக இருக்கணும். அப்பதான் அது சூரியனால பிரகாசப்படுத்த முடியும். இதை இங்க சொல்றார். ஏவம் விவஸ்வான் யதா பாத ஆபாசயதி அக்ஷம் ஏகஹா. இந்த விவஸ்வான்னா சூரியன். ஆபாதஹ யதாபாதஹ ஆபாசயதி அக்ஷம். அதாவது எந்த ஒரு சைத்தன்யத்தினாலே பிரகாசப்படுத்தப்பட்ட விஷயத்தை பிரகாசப்படுத்துகிறதோ, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் சூரியனால பிரகாசிக்கப்படுத்துறதை நம்ம கண்ணு தெரிவிக்கிறது. சூரியன் எதை பிரகாசப்படுத்துறதுனா ஆத்மாவாலே, ஆத்ம சைத்தன்யத்தினால பிரகாசிக்கக்கூடிய, சாட்சி சைத்தன்யத்தினால பாசிக்கக்கூடிய அந்த விஷயத்தை அது பிரகாசப்படுத்துறது, சூரியன் பிரகாசப்படுத்துறது. சாட்சி சைத்தன்யத்தினால சைத்தன்ய சம்பந்தமே இல்லாம சும்மாவாவது அந்த வஸ்துவை சூரியனால பிரகாசப்படுத்த முடியாது. அப்ப அப்பேற்பட்ட
சூரியனுக்கே ஒரு விஷயத்தை பிரகாசப்படுத்தணும்னு சொன்னா எந்த ஒரு சைத்தன்யம் தேவைப்படுறதோ அந்த சைத்தன்யாத்மகமான நித்தியோபலப்தி ஸ்வரூபா அகம் ஆத்மா, அதுதான் என்னுடைய உண்மையான ஸ்வரூபம், அதுவாகவே நான் இருக்கிறேன் சொல்றேன். விவஸ்வதான்னு இருக்கணும். சூரியேன பிரபாதம் பிரகாசிதம் ரூபம் யதா ஏன பிரகாரேண அக்ஷம் சக்ஷு பிரகிருணாதி பிரகர்ஷேன ஜானாதி. நன்னா பளிச்சுன்னு தெரியுது. சூரியன் முதல்ல அந்த விஷயத்தை பிரகாசப்படுத்திக்கிட்டோம்னா நாம கண்ணால பார்க்கும்போது அந்த விஷயம் நமக்கு பளிச்சுன்னு தெரியுது. ந அபாதம் ந அப்பிரகாசிதம். சூரியன் அந்த விஷயத்தை பிரகாசப்படுத்தல, அது மேல சூரிய வெளிச்சம் படலைன்னு சொன்னா அது இருட்டில் இருக்கும், நம்மளால பார்க்க முடியாது. அந்தகாரே கடாத்யனுபலம்பாத், இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஏவம் இதே போல விவஸ்வானபி ஏகா, ஒரே விவஸ்வான் தான் சூரியன். அது என்ன பண்றது? ததா இப்ப சொன்ன விதத்திலே தேனீவ பிரகாரேண யதா பாதா ஏன அதிஷ்டித சன் ஆபாசயதி. ஒரு சைத்தன்யம் இந்த என்ன ஆதித்யே திஷ்டன் ஆதித்யாதந்தரா யமாதித்யோ நவேத எஸ் ஆதித்ய சரீரன். ஆதித்யனுக்கும் அந்தர்யாமியா இருந்துட்டு இருக்காங்க, எல்லாத்துக்கும் அந்தர்யாமி. அதிதிஷ்டதி அஸ்வம் யதா. ஒரு குதிரை தானா போறது இல்லை, குதிரை மேல உட்கார்ந்து இருக்கானே அவன் தான் அந்த குதிரையை எங்க போகணுமோ அந்த இடத்துல போக வைக்கிறான். அத போல யதா விவஸ்வான் அதிஷ்டாதா ததா விவஸ்வதோபி அதிஷ்டாதா யஹா சோகமாத்மா இது சம்பந்தா. சூரியனே சேர்த்து பிரகாசப்படுத்தின்னு இருக்கு அந்த சைத்தன்ய ஸ்வரூபம், அதுதான் நான் சொல்ற. சச்ச அகம் புத்தீனாம் அதிஷ்டாதா. நான் நான் அப்படின்னு தெரியுறதோ இல்லையோ அதுதான் அகம் புத்தி. அந்த அகம் புத்திகளுக்கெல்லாம் அந்த சைத்தன்யம் இருந்தா தான் வர முடியும். சைத்தன்யம் இல்லாத இடத்துல அகம்னு புத்தி வராது. ஸ்ருத்யா தோ சக்ஷுரதிஷ்டாத்திருவம் அபிப்ரேத்திய விவஸ்வதா புத்தி பிரேரகத்துவம் அபிஹிதம். அப்ப ஸ்ருதி சொல்லியிருக்கே தியோ யோன பிரச்சோதயாத், எங்க புத்திக்கெல்லாம் பிரேரணை கொடு, நல்ல புத்தியை கொடுன்னு சொல்றோமே, அது எப்படின்னு கேட்டா அது சூரியன் இல்லை. அந்த சூரியன் கண்ணை தான் பிரேரணை பண்ண முடியும், கண்ணுக்கு தான் அது ஞானத்தை கொடுக்குற, ஞானத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தியை கொடுக்க முடியும். ஆனா புத்தி பிரேரகத்துவம் அதுக்கு நேரடியா கிடையாது. அதனால என்ன சொல்லணும்னா அந்த சூரிய மண்டலத்துக்குள்ள ஒரு சைத்தன்யம் இருக்கு, அந்த சைத்தன்யத்தை தான் நாம பிரார்த்தனை பண்றோம். அதுதான் விவஸ்வத் அதிஷ்டிதம், அதுக்கும் அந்தர்யாமியா இருக்கக்கூடிய சைத்தன்யம். அதைத்தான் பிரார்த்தனை பண்றோம், நம்ம புத்திய சரியான வழியில பிரேரணை பண்ணு அப்படின்னு. அதனால புத்தி பிரேரகத்துவம் எது அபிஹிதம் யஸ்மாத் விவஸ்வத் அதிஷ்டிதம் சக்ஷு புத்தி புத்திம் உத்பாதயதி அதிஷ்டாத்து ஆத்மனோவா ஸ்வரூபம் அபிப்ரேத்திய உக்தா. அதனால விவஸ்வத் அதிஷ்டிதம் சக்ஷு நமக்கு ஒரு புத்தியை உண்டாக்குறது. புத்தினா ஞானம், அந்த ஞானத்தை தெரிவிக்கிறது, உண்டாக்கி தெரிவிக்கிறது. அதை போல அந்த அதிஷ்டாதாவான ஆத்மாவுடைய ஸ்வரூபத்தை சொல்லி இந்த இடத்துல எடுத்துக்கலாம். இது 2வது வியாக்கியானம் தான் கரெக்ட். அதனாலதான் வான்னு சொல்றார். அந்த விவஸ்வான் இருக்கானே சூரியன், அந்த சூரியனுக்கும் ஆத்மாவாக இருக்கக்கூடிய அந்த சைத்தன்ய பிரகாசத்தினால்தான் நமக்கு புத்தியோ கண்ணோ எல்லாமே தெரிகிறது. புத்தி விருத்தியும் விவஸ்வான் என்ன பண்றாருன்னா கண்ணால பார்க்கிற விஷயத்தை நல்லா பார்க்கறதுக்கு அவர் உபகாரம் பண்ண முடியும். அந்த விதத்துல புத்தி விருத்தியும் உத்பாதயதி. புத்தி இல்ல, புத்தி விருத்தியும் உத்பாதயதி, புத்திய நல்லா விருத்தி பண்றார். அத மாதிரி தசாச்ச சூரிய ஆத்மா ஜெகதஸ்துஷ்ட, அதை வச்சுன்னு சூரியன் தான் எல்லாத்துக்கும் ஆத்மான்னு சொல்லியிருக்கு. சாவரம் ஜங்கமும் எல்லாத்துக்கும் சூரியன் ஆத்மான்னு சொல்லியிருக்குன்னா வெறும் இந்த சூரியன்ல உள்ள சைத்தன்யம் இருக்கு. நன்னு அபிதர்ஹி பிரகாசாந்தரேணைவ அதிஷ்டாத்தவியம். நான் அப்ப சொன்னா சூரியன் இதுக்கு இன்னொரு பிரகாசம் இருக்குமே, இந்த பிரகாசத்தினாலேயே அது தெரிஞ்சு விடுறதே அப்படின்னு கேட்டா தஸ்ய ஸ்வப்பிரகாசத்வா, அது இந்த சைத்தன்ய பிரகாசம் இருக்கே இதுக்கு இன்னொரு பிரகாசம் வேணுங்கிறது அவசியம் இல்லை. அப்ப இன்னொரு பிரகாசங்கிறது எதுக்கு வேணும்? சூரிய பிரகாசத்துக்கு வேணும், ஏன்னா அது தானா பிரகாசிக்காது. ஆனா சைத்தன்ய பிரகாசம் சொப்பிரகாசமா இருக்கிறதுனாலே அதை பிரகாசப்படுத்துறதுக்கு இன்னொரு சூரிய பிரகாசம் வேண்டாம். அதனால்தான் என்ன சொல்றது ஸ்ருதி, மானிய தத்தோஸ்தி திரஷ்டா. இப்ப சொன்ன இந்த ஸ்வரூபம் இருக்கே சைத்தன்ய ஸ்வரூபம், இதுதான் திரஷ்டா.
இதுக்கு இன்னொரு திரஷ்டா கிடையாது. இதிச்ச ஸ்ருத்யா ததிதர பிரதிஷேதாச்ச, இந்த சைத்தன்யத்தை பார்க்கக்கூடிய இன்னொரு சைத்தன்யம் பிரகாசம் கிடையாதுன்னு ஸ்ருதி சுருட்சு. ஆக 8வது ஸ்லோகம் முடிஞ்சு போச்சு. இதோட வச்சோம்.